வணக்கம் கண்ணன் சார். அதாவது நான் இருப்பது தற்போது மரக்காணம் பகுதி. அதாவது புயலானது காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கடக்கும் என அறிவித்திருந்தது. தற்போது இந்த புயலானது மரக்காணம் பகுதியில் குறிப்பாக கரையை கடக்கும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதுக்கேற்றது போல் மரக்காணம் பகுதியில் ஒரு கடுமையான காற்று, சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தற்போது அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த சாலையில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் இங்கு போக்குவரத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் பேருந்து கிடைக்காமல் ஆட்டோக்களில் ஏறி செல்கிறார்கள். குறிப்பாக இப்பகுதியில் காலை முதலே மின்சாரமின்றி தவித்து வருகிறார்கள். மேலும் இந்த OMR சாலை முழுவதுமாக ஒரு இருள் சூழ்ந்த சாலையாகவே காணப்படுகிறது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு கடுமையான காற்றுடன் கனமழை வீசி வருகிறது. சூறாவளி காற்றுடன் இந்த மழையானது இங்கே பெய்து வருகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் மிகுந்த ஒரு சிரமத்துக்குள்ளாகின்றனர். மேலும் இங்கே போதிய வாகன வசதிகள் கிடைக்கவில்லை என்றும் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். தம்பி, நீங்க எவ்வளவு நேரம் இங்க இருக்கீங்க? என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்? காலையில மகாபலிபுரத்துக்கிட்டே ECR பஸ் ஏறலாம் ட்ரை பண்ணா, காலையில இருந்து எந்த கவர்மெண்ட் பஸ்ஸோ பிரைவேட் பஸ்ஸோ எதுவுமே வரல. அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ கூட யாரும் லிப்டும் தரல. காலையில இருந்து இப்பதான் வீட்டுக்கே ரீச் ஆகிற. காலையில இருந்து வீட்லயும் கரண்ட் இல்ல. ஸோ நிறைய பிரச்சனை இருக்கு காலையில இருந்து. அவ்வளோ மின்சாரம் இல்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் போதிய போக்குவரத்தும் இங்கு நிறுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். இந்த காற்றின் மழையானது இங்கு தொடர்ந்து வீசி வர நிலையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இங்கு உருவாகி உள்ளது. கண்ணன் சார், தெரிவித்த அந்த தகவல்களின்படி மரக்காணத்தில் புயல் கரையை கடப்பது போன்ற காட்சி பதிவாகி இருக்கிறது. இப்போது அங்கு சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது? இந்த மழையின் அளவு அதிகரிக்கிறதா, காற்றின் வேகம் அதிகரிக்கிறதா? மனோகரன். கண்ணன் சார், அதாவது இந்த காற்றின் வேகம், மழையின் வேகம் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. படிப்படியாக இந்த காற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல மழையின் வேகமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணன் சார், அந்த இடத்துல போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த பகுதியில் ஏதாவது அந்த பகுதியில் உள்ள அந்த அரசு அதிகாரிகள் எதுவும் அந்த புயல் கரையை கடப்பதற்கு முன்னதாக அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ஒலிபெருக்கிகள் மூலமாக அந்த எச்சரிக்கை அறிவிப்புகள் ஆகியவற்றை விடும் காட்சிகள் ஏதாவது காண முடிந்ததா, அல்லது நீங்கள் மரக்காணத்தில் நின்று கொண்டிருக்கும் அந்த இடத்தை சுற்றி மின்சாரம் தற்போது துண்டிக்கப்பட்டிருப்பது போலதான் தெரிகிறது? நீங்கள் காணும் அந்த காட்சியை காணும் போது சுத்திலும் கும்மிட்டு அந்த காற்றின் வேகம் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது கரையை கடப்பதற்கான அந்த முதல் கட்ட அந்த அறிகுறிகள் போலவே அந்த காட்சிகள் இருக்கிறது. இப்போது நீங்கள் மரக்காணத்தில் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்கு முழுமையாகவே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதா, போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறதா மனோகரன்? கண்ணன் சார், அதாவது காலையிலே இந்த அரசு அதிகாரிகள் ஒரு எச்சரிக்கை விடுத்து செல்லுள்ளனர். அதாவது கடுமையான ஒரு மழை பெய்யும், அதே போல காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மின்சாரமானது காலையிலே துண்டிக்கப்பட்ட போதிலும் இப்பகுதியில் அதாவது அடிப்படை தேவைகளுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் இவர்கள் உள்ளார் என்று கூறினார்கள். மேலும் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக வேலைக்கு செல்பவர் வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்புவோர் என்ற யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலையும் இங்கு உருவாகியுள்ளது. இன்று தற்போது இந்த இடத்தில் சுமார் 7க்கும் மேற்பட்டோர் பேருந்து கிடைக்காமல் ஒரு ஆட்டோவை பிடித்து தங்கள் வீட்டுக்கு திரும்பி சென்றுள்ளனர். கண்ணன் சார், அதே போல இந்த மழையின் வேகமும் காற்றின் வேகமும் அதிகரித்தே கொண்டிருக்கிறது. இதனை வைத்து இங்கிருந்து இந்த புயல் கடக்கும் ஒரு சூழலும் உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணன் சார்.